ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 5 வசனம். 1 Thessalonians chapter 3 verse 5. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது இந்த 3 அதிகாரம் 5 வசனத்தில் என்ன சொல்கிறார்னா, நான் அவனை அனுப்பினேன் சொல்கிறார். யாரை அனுப்பினேன்? தீமோத்தேயுவை அனுப்பினேன். எதுக்காக தீமோத்தேயுவை இந்த சபைக்கு அனுப்பி அவர்களை குறித்து விசாரித்து விட்டு வர அனுப்புகிறார் என்றால், அவர்கள் பலவிதமான பாடுகளுக்குள்ளாக இந்த சபை கடந்து சென்றது. பல உபத்திரவங்களை பிசாசு இந்த சபைக்கு கொண்டு வந்தான். அதை தான் இங்கே சொல்கிறார். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோ. சோதனைக்காரன் யார்? டெம்ப்டர், அதாவது சாத்தான். சாத்தானுக்கு என்ன பேர்? டெம்ப்டர், அதாவது சோதனைப்படுத்துகிறவன், சோதனை செய்கிறவன், சோதனைக்குட்படுத்துகிறவன். அந்த சோதனைக்குட்படுத்துகிறவன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு. அப்போ சாத்தான் எதுக்கு சோதனையை கொண்டு வரான் அப்படின்னா, ஒரு விசுவாசிக்கு அவங்களுடைய விசுவாசத்தை குலைத்து போட வேண்டும், அவங்களுடைய விசுவாசத்தை ஒன்றில்லாமல் ஆக்கணும், அவங்க விசுவாசத்தை அற்று போக வைக்கணும். அதுதான் சாத்தானுடைய அவனுடைய டார்கெட்டே அதுதான். அவனுக்கு ஒரே நோக்கம், எப்படியாகிலும் விசுவாசின்னு பேர் வச்சிட்ருக்கிறவனுக்கு வெறும் பேரளவுக்கு அந்த விசுவாசம் இருக்கணுமே ஒழிய அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கவே கூடாது என்பது தான் சாத்தானுடைய ஒரே நோக்கம். அதுக்காக தான் அவன் என்ன செய்யறான்? விசுவாசிகளுக்கு சோதனைகளை கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இந்த தெசலோனிக்கே சபைக்கு வந்த சோதனைகளில் அவர்கள் விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பதற்கு தீமோத்தேயு அனுப்பினது போல, இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த, திடப்படுத்த, நீங்கள் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதற்கு தேவன் கரிசனை உடையவராக இருக்கிறார். எப்படி பவுல் கரிசனை உடையவராக இருந்தாரோ, தேவனும் கரிசனை உடையவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் பல சோதனைக்குட்படுத்தினாலே, பலவிதமான சோதனைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்றதினாலே ஒருவேளை உங்கள் விசுவாசம் ஆடிக்கொண்டிருக்கலாம், நிலை குலைந்து போயிருக்கலாம். ஒருவேளை அந்த விசுவாசம் முற்றிலும் அற்றுப்போன நிலையிலே ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்துரைக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம் 31 வசனம் 32 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆமென். பிரியமானவர்களே, இங்கே நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையில் இங்கே இயேசுவானவர் சீமோனை பார்த்து என்ன சொல்கிறார்னா, சாத்தான் கோதுமையை சுளகில போட்டு அதை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த கோதுமையை சுளகில போட்டு புடைப்பாங்க. அப்படி புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. அப்போ பாருங்கள், சாத்தானுடைய சோதனை, சாத்தான் கொண்டு வருகிற உபத்திரவங்கள், அதனுடைய நோக்கம் என்ன, அவன் கொண்டு வருகிறதற்கான காரணம் என்ன? எப்படி ஆகிலும் விசுவாசம் ஒளிந்து போவதற்கு தான் அவன் அப்படி கொண்டு வரான். ஆனால் இங்கே இயேசுவானவர் என்ன சொல்கிறாருன்னா,
நான் உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உங்களுக்காக வேண்டிக் கொண்டேன். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட அநேகர் பலவிதமான உபத்திரவத்தில், சோதனையில், பலவிதமான பாடுகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்ததினாலே சாத்தான் உங்களை பல விதத்தில் சோதித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக பிதாவின் வலது பரிசத்தில் பரிந்து பேசுவதற்காக இயேசு அங்கே சொன்னது போல், சீமோனிடத்தில் சொன்னது போல் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டேன். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட இயேசுவானவர் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் என்பது நிச்சயம். அவர் நம்முடைய பிரதான ஆசாரியன். அவர் பிதாவின் வலது பரிசத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், பரிந்து பேசுகிறார். எதற்காக? நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி. எப்படி இங்கே பவுல் தீமோத்தேயுவை அனுப்பி அங்கே விசுவாசம் எப்படி இருக்குது, இந்த தெசலோனிக்கே சபையாருடைய விசுவாசம் அற்று போயிற்றா, அது ஒளிந்து போயிற்றா என்று அறியும்படிக்கு அனுப்பினது போல இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய அவர் உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி, அது பலனடைய, அது வர்த்திக்கப்பட, அது பெருக ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்கிறார் என்பது உண்மை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு நான் தீமோத்தேயுவை அனுப்பினேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கும் தேவன் ஒவ்வொருத்தருடைய விசுவாச அளவு எப்படி இருக்கிறது என்பதை அவர் நிதானித்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த நாளிலே அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, சீமோனுக்காக சீமோனின் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இயேசுவானவர் வேண்டிக் கொண்டது போல ஆண்டவரே, இன்றைக்கு சாத்தான் அநேகரை சுளகையினாலே போட்டு புடைப்பது போல பலவிதமான உபத்திரவங்களை கொண்டு வந்து நெருக்க பார்க்கிறான். ஆனால் தேவனோ, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக பிதாவின் சன்னிதானத்தில் வேண்டுதல் செய்கிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தர்லி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.